ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 22/1/2024. இந்த வருஷம் நல்லாவே ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற ஃபாரெக்ஸில் வந்து கோல்டு பார்த்துட்ருக்கோம். கோல்டில் எந்த சிக்னலும் புதுசாக வரல. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ தான் அடுத்த சிக்னல் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்த மூமெண்ட் வரணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரணும், இந்த ஏரியா வரணும். எல்லாரும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, செகண்டு சில்வரில் கீழே இறங்கிட்டு இருக்கு. அடுத்த சிக்னலுக்கு ரெடி ஆகுது இது. ஆனால் கோல்டு அப்படியே இருக்குது. கோல்டு மூமெண்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் மூமெண்ட் இருந்ததுன்னா சர்றான மேலே கீழே வந்துட்டு நம்மளுக்கு சிக்னல் ரெடி பண்ணிவிட்டு மேலே கூட போவோம். அதே மாதிரி சில்வரு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் அப்டேட் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். நான் ஏயுடி கேடு எதுவும் கிடையாது, ஏயுடி சிஹெச்எஃப் எதுவும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. ராங் என்ட்ரி தான். ஏயுடி ஜேபிஒய் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு சொன்னேன் நான் இந்த வீடியோ. பழைய வீடியோவில் ஒரே ஒரு லாட்டு முடிஞ்சிச்சு. ஏயுடி யூஎஸ்டி வந்து கீழே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். கீழே வந்ததுன்னா பை என்ட்ரி கிடைக்கும். ஏயுடி நியூசிலாந்து எதுவும் இல்லை. கேடு சிஹெச்எஃப்பும் எதுவும் இல்லை. சிஹெச்எஃப் ஜேபிஒய் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜேபிஒய் பேரெல்லாம் எதுவுமே கொடுக்கல. செல்லுக்கு ரெடி ஆகணும். கொஞ்சம் மேலே எல்லா பேரும் மேலே போச்சுன்னா செல்லு ரெடி ஆகும். செல்லில் ஒன்றா ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி கேடு ஜேபிஒயும் செல்லு கொடுக்கல. கொஞ்சம் மேலே போகிறது வெயிட் பண்ணணும். ஹீரோ சிஹெச்எஃப் பை என்ட்ரி கொடுத்து நல்லா மேலே போயிட்டு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த பையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம் நம்ம பார்த்துடலாம். இந்த என்ட்ரி எடுத்தோம், ஒரே ஒரு என்ட்ரி தான். இந்த என்ட்ரி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். செகண்ட் என்ட்ரி எடுக்கலன்ட்டு ஒரே ஒரு என்ட்ரி தான். ஒரு என்ட்ரிலே நம்ம கால்குலேட் பண்ணால் 28லேருந்து 19 20 நாள் 20 டேஸில் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நல்ல மூமெண்ட் கிடச்சிது. இதுக்கப்புறம் இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் செல் என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் தான் அடுத்த என்ட்ரி ஃபாலோ பண்ணுவோம். இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. அடுத்தது ஹீரோ ஜிபிபி பை என்ட்ரி கிடைக்கல இது. ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் இதில் கிடைக்கல, அதனால் விட்டாச்சு. மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துடுச்சு. அடுத்த என்ட்ரி கிடைச்சதுன்னா பார்க்கலாம். ஹீரோ கேடு என்ட்ரி எடுத்தோம், 4 என்ட்ரி ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டு. லாட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்தது. அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஹீரோ ஏயுடி கிடையாது. ஹீரோ ஜேபிஒய் பேர் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் மேலே போகணுன்ட்டு இதில் வந்து இது வரைக்கும் மேலே போகலாம். இது வரைக்கும் மேலே போச்சுன்னா ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய சப்போர்ட் இருக்குது. இது வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சதுன்னா அங்கேருந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம. இப்போதைக்கு இது கிடையாது. ஹீரோ நியூசிலாண்டு எதுவும் இல்லை, எல்லாமே சைலண்ட் ஆகுது இருக்கு. ஹீரோ யூஎஸ்டி இந்த என்ட்ரியே ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு என்ட்ரி கொடுத்தது சொல்லியிருப்பேன். அது கரெக்டாக செல் கொடுத்து இங்கே க்ளோஸ் ஆகலை, இன்னும் வெயிட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டோம். போன வீடியோவில் இது க்ளோஸ் ஆகிடுச்சு. செல் கிடையாது, முடிஞ்சிச்சு. ஹீரோ ஏயுடி ஜிபிபி பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே போயிருக்கு. ஜேபிஒய் பேரும் நல்லா மேலே போயிருக்கு. ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஜேபிஒய் அந்த பேரை எடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஜிபிபி அதுவும் ஜேபிஒய் பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. எப்போ வேணாலும் அதில் செல் சிக்னல் கொஞ்சம் அப் பண்ணி செல் சிக்னல் கிடச்சிதுன்னா அப்டேட் பண்ணுறேன். அதுலேருந்து ஃபாலோ பண்ணி அது என்னென்ன ஸ்டேஜில் மூவ் ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். எதுவுமே ட்ரேட் பண்ண தேவையில்ல, நானும் ட்ரேட் பண்ணல, ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஜிபிபி சிஹெச்எஃப் போன வீடியோவில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பேன். இது நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் ப்ராஃபிட் கொடுத்தது. ஸ்லோவாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம்.
ஓகே, ஜிபிபி நியூசிலாந்து மேலே தான், இன்னும் எந்த என்ட்ரியும் கிடைக்கல. ஜிபிபி யூஎஸ்டி இது வந்து ஸ்டடி பர்பஸ் தான் இந்த என்ட்ரி. ஏன்னா நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இது செல் சிக்னல் ஆரம்பிச்சது. நம்ம இது எந்த ஸ்டேஜில் போய் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமா இல்லையான்ட்டு ஸ்டடி பண்ணதுக்கோசம் இந்த பேரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் நம்ம வீடியோவில் என்ட்ரி எதுவும் எடுக்கல, ஆனால் என்ட்ரி எடுத்த மாதிரி கணக்கு காமிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு சின்ன லாஸ்ல போயிட்டு இருக்கு, 0 அந்த லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஆவரேஜ் பண்ணியாச்சு. இந்த லாட்டு 1 2 3 4 5 6 7 7வது லாட்டு, 7 லாட்டு போட்டிருக்கோம். இதுல 6 லாட்டை போட்டிருக்கோம். 6வது என்ட்ரி 7வது என்ட்ரில 7 லாட்டு. இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இங்க ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். 0ல நிக்குதுன்னு வச்சுங்களேன். இது கொஞ்சம் கீழே போச்சுனாலே ப்ராஃபிட் தான். இது கீழே போகணும், ஏன்னா யூஎஸ்டி பேர்ல நம்மளுக்கு கோல்டு கொஞ்சம் கீழே போயிட்டு பை என்ட்ரி கொடுக்க வேண்டியது இருக்கு. யூஎஸ்டி பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போக வேண்டியது இருக்கு, ஏன்னா அப்போதான் பை சிக்னல் கிடைக்கணும். இங்கே ஆல்ரெடி மேலே போய் கீழே வந்திருக்கு. இதுக்கு சிக்னல் வரணும்னா இந்த பேரும் கொஞ்சம் கீழே இறங்கி ஆகணும். அப்போ நம்மளுக்கு இது எல்லாமே கவர் ஆயிடும். இது எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னா இதோட ப்ராஃபிட் எவ்வளோன்ட்டு அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் நல்ல மேலே போயிருக்கு, ஆனால் செல்லு வரல, ரேஞ்சிலே இருக்கு. கொஞ்சம் போய் செல் கொடுத்ததுன்னா கூட போதும், செல் என்ட்ரி கிடைச்சிடும். அதுக்கப்புறத்துல வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நல்ல மேலே போயிருக்கு. கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சிக்னல் கொடுக்காமலே. ஆனால் ரேஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு புஷ் கிடைச்சிது, அதே மாதிரி ஒரு புஷ் கிடைச்சி மேலே போயிருந்ததுன்னா நல்ல செல் சிக்னல் கிடைக்கும். அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணலாம் இதை. ஜிபிபி ஜேபிஒய் வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு வாட்ச் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம என்ட்ரிஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷான என்ட்ரிஸ். ஆனால் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி என்ட்ரி எடுத்த லாஸ்ட் ஒரு 20 டேஸாக ஃபாலோ பண்ண அந்த என்ட்ரிஸ் கூட எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே என்ட்ரி கிடையாது. நியூசிலாந்து ஜேபிஒய் இதுவும் அதே மாதிரி தான். இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு முன்னாடி என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த என்ட்ரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 2வது 3வது இந்த 3வது என்ட்ரியும் நல்ல செல் போயிட்டு ஆச்சு. அதுக்கப்புறம் 5வது என்ட்ரி, இது 5வது என்ட்ரியில் இந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட். இந்த என்ட்ரி போட்டவங்களும் ப்ராஃபிட், இந்த என்ட்ரி போட்டவங்களும் ப்ராஃபிட், இதுவும் போட்டவங்களும் ப்ராஃபிட், 4வதும் ப்ராஃபிட், 5வதும் ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ இறங்குதோ ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துலாம், ஃபுல் ஜாக்பாட் எடுத்துடலாம். நியூசிலாந்து யூஎஸ்டி இது எல்லாருக்கும் காமிச்சிருப்பேன் மோஸ்ட்லி என்னோட வீடியோஸில். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, பழைய வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபர்ஸ்ட் வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 லாட்டு லாஸ்ன்னு காமிச்சு, அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட்னு காமிச்சு, ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் ப்ராஃபிட் எடுத்து இந்த என்ட்ரி ஃபுல்லாகவே நான் காமிச்சிருப்பேன். ஓகே, பழைய வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சார்ட்டை வச்சு ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் என்னோட பழைய வீடியோவில். ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் செல் என்ட்ரி கொடுத்ததுன்னு சொன்னேன், 2வது என்ட்ரியும் கொடுத்தது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த என்ட்ரி ரெண்டுமே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, சின்ன ப்ராஃபிட்டு தான். ஆனால் ஜேபிஒய் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த என்ட்ரியும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலேனா எவ்வளோ தூரம் போகும்னா இந்த ஏரியா வரைக்கும் போகும். இந்த ஏரியானா அப்போ 150 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஜிபிஐ பேர் எல்லாமே ஒரே மாதிரி மூவ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பேர், யூஎஸ்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஜிபிபி யூஎஸ்டி வந்து எல்லாமே கொஞ்சம் கீழே இறங்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் யூஎஸ்டி இருக்கிறதுனால இது எல்லாம் கீழே இறங்கும் சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யூஎஸ்டி இருக்கு. அப்போ அது இந்த பக்கம் வருதுன்னா இது வந்து மேலே போகணும். ஜேபிஒய் பேரும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, யூஎஸ்டி பேரும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நல்லாவே மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியா டு இந்த ஏரியா 50 to 50 ஏரியா கண்டிப்பாக
ரீச் ஆகணும். ரீச் ஆனால் தான் வந்து எல்லாமே மேட்ச் ஆகும். ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் இதில் மேட்ச் ஆகிருக்கு. ஜேபிஐவே மேலே போகணும், யூஎஸ்டியும் சேர்ந்து மேலே போகணும். அப்போ தான் எல்லா பேரும் கரெக்ட் ஆகும், நம்மளுக்கு சிக்னலும் கிடைக்கும். ஓகே, பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது யூஎஸ்டி சிஹெச்எஃப் சொல்லியிருப்பேன், போன வீடியோ முடிஞ்சிச்சுன்ட்டு. கரெக்டாக இந்த என்ட்ரி எடுத்தோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா போகுது, ப்ராஃபிட் போகுதுன்னு காமிச்சோம். இந்த என்ட்ரி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த என்ட்ரி இங்கே கிடையாது, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 20 days வேலை. யூஎஸ்டி கேட் ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி கொடுத்து இந்த என்ட்ரி டீசெண்டாக ப்ராஃபிட் கொடுத்துச்சு. சின்ன என்ட்ரி எடுத்து சின்னதாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும், இந்த ஏரியா வந்ததில் ஒரு சிக்னல் கிடைக்கும். சிக்னல் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் செல் என்ட்ரி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு புதுசாக எதுவுமே என்ட்ரி கிடையாது, இந்த ஒரே ஒரு என்ட்ரி தவிர. அதுவும் எனக்கு தெரிஞ்சு என்ட்ரி போட்ட மாதிரி 2 லாட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 என்ட்ரியுமே கண்டிப்பாக லாஸஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதனாலனா ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு சிக்னல் ரெடி ஆகணும். சிக்னல் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரெண்டு கண்டினியூ பண்ணணும். நம்ம யூஎஸ்டியோடது யூரோ யூஎஸ்டி அதுக்கும் கொஞ்சம் கீழே வரணும். ஜேபிஐ பேர்லாம் சொல்லியிருப்பேன். ஜேபிஐ பேர்லாம் எல்லாமே இந்த ஜேபிஐ பேர், இந்த ஜேபிஐ பேர் எல்லாமே டாப்பில் இருக்குது. ஆனால் சிக்னல் வரல. சிக்னல் வர்றதுக்கு கொஞ்சம் டாப்பில் போயிட்டு சிக்னல் ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகணும். அதுக்கும் இந்த ஸ்ட்ரென்த் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருப்பேன் நான். அப்போது ரெண்டுமே ரீச் ஆகுதுன்னா, யூஎஸ்டியும் ஜேபியும் ரீச் ஆகணும்னா இது கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜிபிபி ஜேபியும் என்ன சொல்லியிருப்பேன்னா மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜிபிபிலையும் எல்லா சிக்னலும் பெண்டிங்கில் இருக்குது. எல்லா சிக்னலும் வரணும்னா கொஞ்சம் மேலே போய் ஆகணும். ஜேபிஐ பேரும் கூட சேர்ந்து மேலே போய் ஆகணும். அப்போது 2 ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐயும் ஜிபிபி ஜேபிஐயும் கன்ஃபார்ம் மேலே போகும்ன்ட்டு என்னோட கணிப்பு. இந்த சிக்னல் கொடுக்குதோ இல்லையோ என்னோட கணிப்பு. ஏன்னா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது சிக்னல் இந்த ஸ்ட்ராட்டஜியோட. ஓகே, வரப்போகிற வீடியோஸில் இதெல்லாம் நடக்குதா, நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ட்ரெண்டு போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் போகுது, எவ்வளோ லாஸ் ஆகுது, லாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி அதை கவர் பண்ணி எடுத்துன்னு வரும், அது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு 1 year கவர் பண்ணலாம் இந்த வீடியோஸை. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜின்ட்டு நான் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு அதுக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டேஜ் போச்சுன்ட்டு. இப்போது நம்ம என்ன இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், எவ்வளோ நேரம் ஓடுது. இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் முடியுதுல. இதில் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன என்ட்ரியில் எடுத்தோம், என்ன என்ட்ரியில் க்ளோஸ் பண்ணோம், ஒரு ஆவரேஜ் போட்டு ஒரு எக்ஸல் ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த எக்ஸலை வச்சு எவ்வளோ பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு 1000 rupees போட்டோன்னா இல்லை 10,000 rupees போட்டோன்னா என்ன ப்ராஃபிட் ஆகிருக்கு, என்ன லாஸ் ஆகிருக்கு, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் என்ன டேட்டு டு என்ன டேட்டு எவ்வளோ பாயிண்ட்டு. 87லேருந்து 80 வரைக்கும்னு வச்சிங்களேன். 80னா ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்டுக்கு ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணோன்னா லாட் சைஸ் எல்லாம் போட்டு கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி வைக்கிறேன் நான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு 1 yearக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம், எவ்வளோ லாஸில் இருக்கோன்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.